இது என்னடி இது? இதுக்கு வர மனசு இல்லை போல இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். காலையிலே 4 மணிக்கெல்லாம் கிளம்பியிருந்தோம்னா இந்நேரத்துக்கு கோயிலே போய் முடிச்சிருப்போம். இப்போ லேட்டாக போகும் அப்படிங்கிறதுனால மணி வந்து 11 ஆக போகுது. காலையிலே இதெல்லாம் குளிப்பாட்டி மஞ்சள்லாம் வச்சாச்சு. போன தடவை வந்து ஒரு ஆடு தான் விட்டோம். அப்போ வந்து ஆடு கிடைக்கல, அதனால் இந்த தடவை வந்து 2 ஆடு பிடிச்சாச்சு. சரி வாங்க எல்லோரும் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு அப்படியே போகும்போது விளாக் எடுத்துக்கிட்டே போகலாம். டைம் ஆகிடுச்சு. அங்கே பாருங்க காவியவா, காவியோட இங்கே இதெல்லாம் வந்து இந்த ஆடுலாம் வந்து நாங்கள் உட்காந்துருக்க இடத்துல தான் எல்லாம் மணக்க போவோம். போன தடவை போகும்போது அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் இது போடுது. எங்களுக்கு சத்தம் ஸ்மெல்லே தாங்க முடியல. போன தடவை சீட்டு ஒன்று கட்டிட்டோம், அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த தடவை ஒரு 16-17 பேர் போகிறோம். அண்ணி வந்து நாளைக்கு தான் வராங்க, கெடா வீட்டோட வராங்க. அதனால் வந்து நாங்கள் ஒரு 16-17 பேர் போகிறோம். சரி, சீட்டை கட்டினாலும் சரி வராது, அதனால் இது கூடயே நாங்களும் பயணிச்சுக்கிட்டு கம்மன்னு போக வேண்டியதான். அப்போ கார் எடுத்து சரி இவங்கெல்லாம் வந்து நைட்டே வந்துட்டாங்கங்க, புது மன தம்பதிகள். காலையிலே நாங்கள் என்ன நினச்சோம் 4 மணி போல் தான் கிளம்புறதா, சரி லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நைட்டே வர சொல்லிட்டோம். ஆனால் வந்து 10 மணியை தாண்டி போகணும்னு எங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இது வரைக்குமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏதாவது மறந்துட்டேனா என்னன்னு. ஆனால் கோயிலுக்கு போக தான் இடையிலே ஞாபகம் வந்தாலும் வரும். நெய்யும் வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கணும். இல்லை சாவி உள்ளே வைக்கணும்ல, அப்போ சாவி எடுத்துட்டு போய் திருப்பி வைக்கணும்ல. சரி ஏறுங்க. அங்கே பேர் ஒன்று சொங்கி மாதிரி உட்காந்துட்டு வேணுன்னொடனே என் பொண்ணுக்கு வந்து மயக்கம் வந்துடும். நாங்கள் வந்து 2 பேரும் இந்த இதுதான், இது வந்து புது போடலாம் கிடையாது, கோயிலுக்குன்னு எதுவும் எடுக்கல, இருந்ததே மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டோம். அவ்வளோதாங்க, படைச்சாச்சு. இதுக்கப்புறம் வேனில் ஏறி உட்காந்து கிளம்ப வேண்டியதான். வாங்க. இது என்ன தண்ணியா? என்னது தண்ணி தானே? நம்ம தான் இங்கேயா? இல்லை ஆஹா, நான் எப்போதும் இங்கே தான் உட்காந்துப்பேன். சூனாத்தை இதுதான் கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கியா? இதோ இங்கே வந்து கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2-3 மணி நேரம் ஆகுமாங்க? 7 மணி நேரம் ஆகுமா? சரி, தூக்கம் வந்துட்டா? படுத்து தூங்கு. இதெல்லாம் வந்து எங்கேயாவது வெளியில் அழைச்சிட்டு வருது, இந்த டூர் போகிறதுங்கிறதுலாம் இதுக்கெல்லாம் லாய்க்கே படாத ஒன்று. வண்டியில் பைக்கில் போகும்போதே தூங்குற ஆள் இவங்கெல்லாம். தூங்கு, நாங்கள் வழியில் இறங்கி எங்கேயாவது போயிட்டு வருவோம். செல்லு இருக்கு. வேற திடீர்னு பயமுத்துறீங்க. அது வேற பயமா இருக்கு. தண்ணிலாம் இருக்கு எல்லாம் இருக்கு. கம்முன்னு இருங்க. டிவிஎஸ் அங்க பாரு படுத்துருச்சு. 2 hours later. ஒண்ணுதான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? 2 இருக்கு. அந்த வெள்ளைப்படுத எடுத்துட்டு வரலையா? இந்த வெள்ளைப்படுத புதுசா தச்சதா? ஆமா, வாங்கலாம். டேய் எங்கடா ஓடுறீங்க? புளிக்கா ஓட்டுறானுங்க. நாங்கள் நேத்தியேங்க பெருசு போட்டால் எல்லாருமே உட்காந்துக்கலாம். நேத்தியே வந்து இந்த படுதாவெல்லாம் நல்லா விரித்து போட்டு ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி காய வச்சாச்சு. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இங்கே பாருங்க, எப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கமே ஆற்றுலலாம் தண்ணியே இல்லைங்க, வறண்ட பாலைவனமாக தான் கிடக்கு. அது இங்கே வந்து சொல்லவே வேணாம், எப்போயாவது தான் மழை பெய்யும். அதனால் ஊர் வந்து தண்ணிலாம் அவ்வளோவா எங்கேயுமே பார்க்க முடியாது. பூவு அந்த சீசன்லாம் பூக்கும் போதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், கருவேப்பிலை அதெல்லாம். இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம ஆவாரம் பூ எதுவுமே பறிக்க முடியாது போல இருக்குது. அப்படியே கொஞ்சம் இருக்குது.
நாங்களாம் வந்து கொஞ்சம் வந்தோம் வந்து கரெக்டாக அங்கே 11 தான் எடுப்போம். ஆமாம் கரெக்டாக 11 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். 1 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்துட்டாங்க. 2 மணி நேரத்தில் வந்துட்டோம். எங்கேயுமே நிற்கலாம் இல்லை, அங்கே ஏறுறனாங்க கோயிலில் வந்து இறங்கணும். வந்த உடனே அப்போ தான் சந்தனம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சாமிக்கெலாம். வந்து சந்தனத்தாலேயே அந்த சாமி சிலையே வந்து சந்தனத்தால் இருக்கும் ஃபுல்லாக. அது சூப்பராக இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பாடும் ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பந்தி உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே நம்ம எப்போதும் வர காட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் பாருங்களேன், ஐயா அழகடி ஆடுங்கடி, ஊஞ்சல் ஆடுது புது பொண்ணு. இந்த பக்கம் நல்லா ஃபுல்லாக நிழலாக இருக்கும், காற்றும் சூப்பராக அடிக்கும். இந்த பாயை போட்டு அழகாக ஒரு குட்டியாக ஒரு தூக்கெல்லாம் போட முடியாது, ஜாலியாக விளாண்டுட்டு ஒரு 4-4:30 போல் போய் கோயிலில் பொங்கல் வைக்க வேண்டியதான். ஏய் என்னது, என்ன கூண்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கு? அங்கே பாருங்க. ஏ மாமா பேரு தர்னிஸ், மாமா பேர் என்னன்னு தெரியுமா? 120 யான்னு கேளுங்க. நான் உங்களுக்கு பேர் வந்து 120 வச்சுருக்கேன். அது என்னென்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் வந்து தம்பிள்ஸ் போட்டு வந்தேன் இல்லைக்கான்னாங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தேன்னாங்க. ஏங்க அப்படின்னா நான் வந்து எவ்வளோ எடுத்தேன் தெரியுமா? இந்த பக்கம் 50, இந்த பக்கம் 50, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, 60 இந்த பக்கமும் அந்த பக்கம் போட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இவ்வளோலாம் தூக்கக்கூடாதுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 20-30 அந்த மாதிரி தான் தூக்கணும், கை வலி. நானும் ஸ்டீல் பாடினாங்க. ராத்திரி 2 மணிக்கெலாம் ஐயோ கையை தூக்க முடியே காலை தூக்க முடியேன்னு அவ்வளோ பாடு போட்டு மூவை போட்டு தேய்ச்சிக்கிட்டு கிடந்தோம். ஏன் இரு இந்த பக்கம் இல்லை, இப்படி இந்த பக்கம் திருப்புங்க. அடி ஃபுல்லா தண்ணி. திருப்பணும். எப்படி அடியில பறக்குதுங்க. நல்லா பெருசு குடிமா இருந்தாடவா சாணி இருக்கே, காய்ச்சிருந்தா பரவாயில்லையா? அவ்வளோதான். எங்க தர்ணே போய் அந்த கல்லை தூக்கி போ, அந்த கல்லை தூக்கு போ. இருக்கு அவன் தூக்குவான், இருக்க வா தர்ணே தூக்கு. இந்த கல்லை தூக்கிட்டா, நீ ஆம்பளை பிள்ளை தானே, தூக்குவியா? தூக்கிட்டாந்த அவ்வளோதாங்க, விரிச்சு போட்டாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஆமாடி, இது என்னடி இது? அப்போ நாங்களாம் உங்கள் அத்தை கூட்டு உட்கார வச்சு மடியில் படுத்துக்கு. இவங்க வந்து என் மடியில் படுத்துக்கலாமா? நான் அத்தை மடியில் போய் படுக்கணுமா? இல்லடி கடல். உங்க அம்மா 4 சட்டை எடுத்து வந்திருக்கா இல்லையா? ஓ அப்படிதான் ஹேர் கட் பண்ணியிருக்கான். போ இந்த பக்கம் நீந்திட்டு போ. இதுதான் டிவி இல்லாததுக்கு இதுதான் என்டர்டைன்மெண்ட். பாருங்க எல்லாம்.
வெள்ளை எரியுது வெள்ளை எரியுது நெத்தியில் ஒரு கொசு வந்திருக்கு. நைட்டு மணி 12 ஆகுதுங்க. தூக்கம் வரல. பசங்க எல்லாருமே முடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். தூங்குறது யாருன்னு பார்த்தா ஒரு 4 உயிர்கள் தான் அதோ ஒன்று கிடக்காங்க பாருங்க. இவங்க வந்து காவியா, தருணு, இந்த பக்கம் மணியும் தர்ணீஸும் இருக்காங்க. யாரு? அவன் தூங்கிட்டான். இங்கே பாருங்க, தோ ஒரு இந்த ஜீவன் வந்து தூக்கங்கிறதே வராது சுத்தமாக. காற்று கொசு கடிச்சாலும் பரவாயில்ல, காற்றுங்கிறது அடிக்கணும். இங்கே வந்து காற்றும் அடிக்கல, கொசு வந்து தூக்கிட்டே போயிடும் போல இருக்கு. ஏசிலேயே டிராயரோட படுத்திருப்பான். இங்கே வந்து சொல்லவா ஆகணும். அங்கே போய் இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கை காலை எல்லாத்துலேயும் தண்ணியை ஊற்றிட்டு வந்து நிற்கிறான். எனக்கு விசிறி விட்றான். இவனுக்குள்ள அறிவை பாருங்க. சட்டையை கைட்டி அம்மா உங்களுக்கு கொசு கடிக்குதுன்னு எனக்கு போற்றி விட்டுட்டு அவன் பனியனோட சொரிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். வேணாம் பண்ணினே போட்டுக்கிட்டோம். சாமிலாம் இப்போ தான் ஊர்வலம் போயிட்டு திருப்பியே வந்துட்டாங்க. நைட்டு சாப்பாடும் நாங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டோம். கோவில் வந்து அங்கே லைட்டு உங்களுக்கு தெரியுதா பின்னாடி, அந்த க்ரீனு ப்ளூ அந்த மாதிரி லைட்டு தெரியுது பாருங்க. அங்கே தான் கோயில் இருக்குது. இது வந்து பெருமாள் கோயில், பேசும் பெருமாள் கோவில். இங்கே வந்து ஆனால் இடம் ஃப்ரீயாக இருக்குங்க உங்களுக்கு. அங்கெல்லாம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ இடமும் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா அதான் ஒரு ஆளுக்கு எப்படியும் 1000 கொசு எங்களுக்கு காவல் இருக்குது. அதனால் சுத்தமாக தூக்கங்கிறதே வர மாட்டேது. நாங்கள் எப்படியும் ஒரு 3 மணி 4 மணிக்குள்ளே எழுந்தால் தான் குளிக்க முடியும். ஏன்னா வந்து ஒருத்தவங்களாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இங்கே நாங்கள் படுத்திருக்கோம். மற்றபடி அங்கெல்லாம் நிறைய பேர் படுத்திருக்காங்க. அதனால வந்து இது போட்டியில் காலையில் எப்படி போய் குளிக்கிறதுன்னு ரெஸ்ட் ரூமு பாத்ரூம்லாம் தனித்தனியாக இருக்குது. அங்கே போய் நாங்கள் சீக்கிரமாக குளிச்சிடணும். தூங்கினா தானே நாங்கள் காலையில் எழுந்திருக்கிறது. எங்கே தூங்குறது? இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பெருமாள் கோயிலில் சிவராத்திரி தான் நாங்கள் இருக்க போகிறோம். தூக்கங்கிறது வராது போல இருக்குது. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாடா.